ஆண்டவனே, இன்னைக்கு பொழுது நல்லா விடியணும். அத்தைக்கு கோவம் வரக்கூடாது. அப்படி வந்தாலும் அவங்க என்ன அடிக்க கூடாது. உனக்கே தெரியும், நான் யாருக்கும் எந்த கெடுதலையும் நினைக்கிறது இல்ல. ஆனா ஏன் எல்லாரும் என்ன வெறுக்கிறாங்க? பணம் காசு வேணும்னு நான் பிரார்த்தனை செய்யல. என்னை யாரும் துன்புறுத்தாம இருந்தா அதுவே போதும். குழந்தைகளை எல்லாம் எடுத்துருங்க, பிடிச்சு போச்சு. கண்ணுங்களா, காபி காபி. இந்தாங்க, இந்த கண்ணு. அம்மா, மறுபடியும் தூங்குறதுமா? காபி சாப்பிட்டு தூங்குடா கண்ணு. சாப்பிடுறீ? நெத்தில என்னடி காயம்? நேத்து ஸ்கூல் தவத்துல முட்டிக்கிட்டேம்மா. அந்த பாழா போன ஸ்கூல்ல என் குழந்தை வர்ற வழியில சோத்த கட்டி வைக்கணும். நீ சாப்பிடுப்பா. ஏண்டி உன்னை கூப்பிட்டனே, காதுல விழல? பின்கட்ல பாத்திரம் தேய்ச்சிட்டு இருந்தேன் அத்தை. அத்தை வாய் நிறைய கூப்பிட்டுடுவா, அதுல ஒண்ணும் குறைச்சல்ல. ஆனா அத கழுத உன்னை என் தலையில கட்டிட்டு போனானே உன் உதவாக்கிற சித்தப்பன், அவனை சொல்லணும். என்னடி என் பிள்ளைங்க சாப்பிடுறதையே பாத்துக்கிட்டு இருக்க? போப்பா, போய் நேத்து மிஞ்சின பழையது இருக்கு, எடுத்து கொட்டிக்கப்பா. அம்மா அம்மா, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் சாக்லேட் வாங்கி தரலாமா? அதுக்கு என்னடா ராஜா, ஒரு டின்னு சாக்லேட் வாங்கி தரேன், கொண்டு போ. சரிம்மா. அம்மா அம்மா, இங்க ஓடி வாயே. இந்த அக்கிரமத்தை பாரு. நான் ஆசையா வளர்க்கிற நாய்க்கு பழைய சோத்தை போட்டு கெடுக்கிறாமா? ஏண்டி உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்தில் நீ ஏண்டி தலையிடுற? அவன் நாய்க்கு நீ ஏண்டி பழைய சோறு போடுற? எப்போதுமே நாய்க்கு முதல்ல சோறு போட்டுட்டு தான் நான் சாப்பிடுறது வழக்கம். அதுக்காக ஏன் அத்தை என்ன திட்டுறீங்க? ஓசிச்சோறு திங்கிற கழுத, என்கிட்ட நீ எதிர்த்து பேசுற? உன்னை ஏன் செய்யற பாரு. அவ்வளவுதான், கிடையாது. பாடி வா, வந்து பேசுற பாடி. கரிய பிடிச்சவள வீட ஒழிச்சு போ. இன்னைக்கு உன்னை கொலை பண்ணி போடுறேன். உன்னை போட்டு உன்னை அடைக்கிறேன். போடி. அத்தை, கதவு திறங்க அத்தை. நீங்க சொல்றதெல்லாம் நான் கேக்குறேன் அத்தை. அத்தை 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 அத்தை, கதவு திறங்க அத்தை. பாவம் மாலத்தி, அந்த ரூம்லயே இருக்காளே, அவளுக்கு பசிக்காது? அவ எக்கடாவது கெட்டு போறா, உனக்கு என்ன? நீ பேசாம சாப்பிடு. திடீர்னு கிணத்தடியில சரிக்கு விழுந்துட்டா டாக்டர். கொஞ்சம் அடிபட்டிருக்குன்னு நினைக்கிறேன். பயமா இருக்கு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இந்த ரூம்ல தள்ளாதீங்க, கதவு போடாதீங்க. ஐயா ஐயா, அத்தையிட சொல்லுங்கய்யா, இந்த ரூம்ல போட சொல்லாதீங்கய்யா. ஐயா, அத்தையிட சொல்லுங்கய்யா, இந்த ரூம்ல போட சொல்லாதீங்கய்யா. இப்படிதாங்க வாய்க்கு வந்ததை உளர்ற. கொஞ்சம் வெந்நீர் கொண்டாறீங்களா? சரிங்க. ஏம்மா குழந்தை, உண்மையில் என்னமா நடந்தது? நீ கிணத்தடியில வழிக்கு விழுந்தியா? இல்ல சார்,
அத்தம்மா இல்ல என்னை அடிச்சு ரூம்ல போட்டு பூட்டிட்டாங்க. என்னது? எதுக்காக அப்படி செய்யணும்? அது என்னமோ தெரியல டாக்டர். நான் ஒரு அனாதை. இந்த வீட்டுல இருக்கிறேன். அவங்க குழந்தைங்களதான் அவங்க விரும்புறாங்க. என்ன கண்டா அடிக்கிறாங்க, திட்டுறாங்க. டாக்டர், நான் எல்லாத்தையும் பொறுத்துக்குவேன். ஆனா இந்த ரூம்ல போட்டு அடைக்கிறாங்களே, அது ரொம்ப பயமா இருக்கு டாக்டர். நீங்க பெரியவங்க தானே, உங்களையும் அந்த அறையில போட்டு பூட்டியிருந்தா பயந்து போயிருப்பீங்க. அங்க பேய் இருக்கு, பிசாசு இருக்கு, பூதம் இருக்கு. இந்தாங்க. அம்மா, ஒரு நிமிஷம் இப்படி வரீங்களா? இந்த குழந்தைக்கு பயங்கரமான அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு. எதையோ பார்த்து பயந்து இருக்கிறா. இவளை இந்த வீட்டுல தங்க வைக்காம ஏதாவது ஒரு ஆஸ்பத்திரிக்கு உடனே மாத்தி ஆகணுமா? நல்லா இருக்கு. இந்த தரித்திரத்தை வச்சு சோறு போடுறதே பெரிய காரியம். எனக்கு இந்த செலவு வேறையா? ஆட்சேபனை எதுவும் இல்லைன்னா உங்களுக்கு எந்த வித செலவும் இல்லாம நான் இவ்வளவு ஒரு அனாதை இல்லத்துல சேர்த்துறேம்மா. அப்படியே செய்யும். என் வீட்டை விட்டு இந்த தனியை ஒழிஞ்சா போதும். நல்லது, நான் அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு வரேன். நான் நாளைக்கு வந்து உன்னை அழைச்சிட்டு போறேம்மா. அங்கேயும் இதே மாதிரி இருட்ட இருக்குமா டாக்டர்? பயப்படாதம்மா, அங்க அறைகள் இருக்கு. ஆனா அந்த அறைகள் இருட்டாவும் இருக்காது, பூட்டியும் இருக்காது. பயப்படாத. என்னம்மா பாக்குற? இந்த குழந்தைகள் யாருன்னா இவங்க படிக்கிற பள்ளிக்கூடத்துல தான் உன்னை நான் சேர்க்க போறேன். இவங்களெல்லாம் பார்த்தா பணக்கார வீட்டு பசங்களா தெரியுதே. இவங்கள மாதிரியே நீயும் நல்லா படிச்சு முன்னுக்கு வரணுங்கிறதாமா என்னுடைய ஆசை. நல்ல பழக்க வழக்கமும் பண்பும் உள்ள பெண்ணா நீ விளங்கணும்னா இங்கதான் படிக்கணும். வாமா. நாளைக்குள்ள அந்த 20 பேருடைய யூனிஃபார்மை ரெடி பண்ணிடுங்க. நமஸ்காரம்மா. ஓ, வாங்க டாக்டர், உட்காருங்க. தேங்க்யூ. உங்ககிட்ட ஒரு உதவியை நாடி நான் இப்ப வந்திருக்கேன். என்ன டாக்டர், இந்த பள்ளிக்கூட வளர்ச்சிக்கே நீங்க தானே முக்கிய காரணம். உங்களுக்கு எந்த உதவி செய்யவும் நாங்க கடமைப்பட்டிருக்கோம். இந்த பொண்ணு பேர் மாலதி. இந்த சின்ன வயசுலயே கஷ்டங்கள் அதிகமா அனுபவிச்சவன். இவளை நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். இவளை நல்லா படிக்க வச்சு முன்னுக்கு கொண்டு வந்து அனாதையும் வாழ முடியுங்கிற நம்பிக்கையை நீங்க தான் இவளுக்கு தரணும். கண்டிப்பா செய்யறேன் டாக்டர். இனிமே அவ என் பொண்ணு மாதிரி. ரொம்ப நன்றிம்மா. மாலதி, இனிமே தாமா உனக்கு நல்ல காலம். நான் அடிக்கடி வந்து உன்னை பாத்துக்கிறேம்மா. என்ன, நான் வரட்டுமாமா? வாங்க மாலதி, இப்படி வாமா. இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.